புதியுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கல்வி அப்படின்றது தான் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கின்றது அப்படின்றத கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு விவசாயிக்கு கூட நம்ம புரிய வச்சிருக்கோம், உணர்ந்திருக்காங்க. அந்த உணர்தலை அடுத்து எப்படியாவது போய் படிச்சுட்டு வந்திருப்பா, வாழ்க்கையில படிச்சிருப்பா, நீ முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை தான் நம்ம எல்லா இடங்களையும் கேட்டுட்டு இருக்கோம். அப்படி படிக்க வேண்டும், வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒரு மணி நேரம் மிக சிறப்பான ஒரு நேரலையாக அமைய இருக்கின்றது. அதுவும் இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக 10th முடிச்சவங்க ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதன் பிறகு உங்களுடைய கெரியரை எந்த பக்கமா மாத்தி திசை திருப்பி எடுத்து போகலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடையாக தான் இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ஆமாங்க, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து +1ல என்ன குரூப் எடுத்து படிக்கலாம், எந்த மாதிரி ஒரு பள்ளியை தேர்வு செய்யலாம், அந்த குரூப் எடுக்கும் பொழுது அதில் எந்த மாதிரியான டெக்னிக்ஸை நம்ம பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்களை தேர்ச்சி பெற்று அடுத்தடுத்து காலேஜ் அப்படின்ற அந்த கல்லூரி வாழ்க்கைக்கு போறதுக்கான வழியை பாதையை அமைச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்றைக்கு பேச போகின்றோம். இதற்கு ஒரு சரியான நபர் இந்த நிகழ்ச்சியில நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸ்பைரோ குரூப்ஸ் அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மருத்துவர் ஆகணும்ன்ற கனவை நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களினுடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தை எடுத்து செல்லக்கூடியவங்க தான் ஸ்பைரோ குரூப்ஸ். அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான பள்ளி நாமக்கல்ல எர்ணாபுரம்ன்ற இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல். இந்த பள்ளியினுடைய மரியாதைக்குரிய திரு SM உதயகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நமக்காக ஸ்கைப் வழியாக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவருடைய இந்த பள்ளியினுடைய பாதை எப்படி இருக்கின்றது, 10ஆம் வகுப்புக்கு பிறகு எந்த மாதிரி குரூப்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம், என்ன சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா எந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்றத குறித்தும் நம்ம அவர்கிட்ட விளக்கமா கேட்க இருக்கின்றோம். இப்போ அவர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. நம்ம அவரை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். வணக்கம். 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 ஸோ உங்களை இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமா பாக்குறாங்க அப்படின்னும் பொழுது ஸ்கூல் சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வருடம் இந்த பள்ளி கல்வி இந்த நிலை எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார்? மிக சிறப்பா இருக்கு. மாணவர்கள், தமிழக மாணவர்கள் எப்போதுமே எல்லா மாணவர்களிடம் ஒழுக்கத்திலும் கடின உழைப்பிலும் மிக சிறந்தவர்கள். கல்வி கற்பதில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள். இதை நம்ம நிறைய ஃபேக்கல்டிஸ், டீச்சர்ஸ், நம்ம நீட், JEE ஸ்கூல், இதுக்கெல்லாம் வெளியூர்ல இருந்து நிறைய டீச்சர்ஸ் வரும்போது அவங்க பார்த்து பிரமிப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கமிட்டடான டெடிகேஷன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், இவ்வளோ லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு டெஃபினட்டாக ஹாப்பி. இந்த வருஷம் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். 10th நல்லா மாணவர்கள் எழுதியிருக்காங்க, +2 நல்லா எழுதியிருக்காங்க. நீட் எக்ஸாம் May 5ஆம் தேதி நடக்க போகுது. நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். எப்பவுமே நம்மளுடைய ஆரம்பத்தை எப்பவுமே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அறிவியல் சார்ந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது, உங்களுடைய வழிகாட்டுதல்ன்றது ஒரு தனித்துவமான தன்னம்பிக்கை நிறைந்த வழிகாட்டுதலாக தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கு பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் மிக சிறப்பாக எர்ணாபுரத்துல இயங்கி கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த பள்ளியினுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு? அட்மிஷன்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்குங்களா சார்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்பைரோ பேசிக்லி நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் 7 இயர்ஸா நம்ம ஒரு காம்படிட்டிவ் கோச்சிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு வரோம். எஸ்பெஷலி நீட், JEE இன்ஸ்டியூட், அதில் எஸ்பெஷலி நீட் பண்ணிட்டு இருக்கோம். 2800க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெவ்வேறு மருத்துவக் கல்லூரியில், அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் ஸ்பைரோவில் பயிற்சி பெற்று வேற வேற காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது 7th இயர் ஜர்னி. ஆல்மோஸ்ட் ஒரு 65% ஆஃப் ஸ்டூடெண்ட் வருஷம் நம்ம கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களில், நீட்டு படிக்கக்கூடிய மாணவர்களில் அவங்க கோல் அட்டைன் பண்ணி அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அடுத்த ஒரு முயற்சி இந்த CBSE ஸ்கூல். இந்த CBSE ஸ்கூலுமே இந்த வருஷம் நாம ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, ஒரு ஃபெசிலிட்டிஸோட, ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு வெல் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோட நாமக்கல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நாமக்கல்ல, திருச்செங்கோடு ரோட்ல எர்ணாபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் CBSE கரிக்குலம்னால ஏப்ரல் 1 நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 20 days இனி தான் லாஸ்ட் டேட். 20 days பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்திட்டு இன்னிலிருந்து அவங்களுக்கு விடுமுறை. மறுபடியும் ஜூன் 1st வீக் இது கவர்மெண்ட் சொல்லும் போது அந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். இப்போ 10th முடிச்சுட்டு +1 போகக்கூடிய மாணவர்களும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நம்ம அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே இப்போ கமிங் ஜூன் 1st வீக்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஆக்சுவலாக. ஓகே சார். உலகத்தரம் வாய்ந்த அப்படின்றது வெறும் வார்த்தைக்காக அல்லன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்கூல் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், வீடியோலையும் விசிட்டும் பண்ணியிருக்கோம். ஸ்கேட்டிங்க்குனே ஒரு தனியான ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த மாதிரி 2-3 கிரவுண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டோரியம்ஸ் அத்தனை இருக்குது. லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக, அதாவது ஒரு ப்ளே ஸ்கூல்லேருந்து ப்ளே குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் தேவைப்படும், உலகளாவிய அளவில் அவங்க போட்டியிடும் பொழுது எதையெல்லாம் அவங்க எதிர்கொள்ளணுமோ அதை ப்ராக்டிக்கல் நாலேஜோட வளர்த்து கொண்டு போய் சேர்க்கணுன்ற உங்களுடைய யூனிக் சிஸ்டம் அப்படின்றது அங்கே நாமக்கல் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வகையில் 10th அப்படின்ற இந்த ரிசல்ட்காக மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எடுக்க வேண்டிய அந்த குரூப்ஸ், அதை பற்றி உங்களுடைய பார்வை சொல்லுங்க சார். கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 10th முடிச்சுட்டு மாணவர்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 இது பேஸ் ஸ்டடீஸ், அதாவது வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து +1 +2 சொல்கிறோம். பட் நம்ம அதர் ஸ்டேட்ல வந்து இது காலேஜ் தான் சொல்லுவாங்க, மிடில் காலேஜ் ஆர் இன்டர் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம 10th அப்புறமே அது காலேஜ் தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி இந்த 2 வருடம் +1 +2 இது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆன் த கேரியர். ஸோ அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறாங்க, எதை நோக்கி படிக்க போகிறாங்க, எதை அவங்க கேரியர் கோலாக எடுத்துக்க போகிறாங்கிறது வந்து அந்த இந்த 2 வருஷம் தான் முடிவு பண்ண போகுது. ஸோ அதில் மெஜாரிட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்ஸுமே தனித்தனி வாய்ந்தது. எல்லா கோர்ஸ்லையுமே படித்தா அதுக்கு சிறப்பாக போக முடியும். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸ்க்கு எவர்கிரீன் கோர்ஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MBBS. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸோட அந்த கேப், சப்ளை டிமாண்ட் கேப் வந்து அவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு 1000 மருத்துவர்களுக்கும் மினிமம் ஒரு 1000 மக்களுக்கும் ஒரு மினிமம் ஒரு 6 to 7 MBBS வந்து மினிமம் வேணும். பட் இன்னைக்கு வந்து ஒரு 1.5 MBBS தான் வந்து இந்தியாவில் இருக்கு. ரொம்ப லாங் கேப். ஒரு 7 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 1 அல்லது 2 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேப்பை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறா வந்து மினிமம் இட் வில் டேக் அனதர் 40 to 50 இயர்ஸ். ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் செட், மற்ற கோர்ஸ்லாம் படித்து வேலைக்கு போய் அங்கே ஒரு வேலை வாங்கி அதில் ப்ரூவ் பண்ணி தான் செட்டில் ஆக முடியும். ஒரே ஒரு கோர்ஸ் வாழ்க்கை செட்டில் தான் அது MBBS. என்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இந்த நீட்டு மூலமாக படித்து பயிற்சி பெற்று MBBS காலேஜ் என்றாவது அன்றைக்கே ஒரு லைஃப் செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அருமையான கோர்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த MBBS காலேஜில் போயிட்டாங்க நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அது வழி நடத்தி கொண்டு போயிடும். ஃபீஸுமே ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் காலேஜில் 25,000 rupees தான் ஃபீஸ். அதாவது ஒரு 5 வருஷம் சேர்த்தே ஒரு 1.5 லட்ச ரூபாயில நம்ம வந்து ஒரு ஃபீஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு அந்த அளவுக்கு இது கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாணவர்களுக்கு. ஸோ நீட் அண்ட் ஜேடபிள்யூ அவேர்னஸ் ரொம்ப தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. நம்ம ஜேடபிள்யூக்குமே கூட நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜேடபிள்யூலாம் வந்து பண்ணிட்டு மெயின் அட்வான்ஸ் 2 லெவல் எக்ஸாம் இருக்குது. மெயின் எழுதி கிளியர் பண்ணிட்டு அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டா IIT இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது இந்தியாவில் ஃபுல்லாக 24 IITs இருக்குது. அந்த IITயில் வந்து போயிட்டோம்னா அவங்க வந்து மினிமம் வேர்ல்டு வைட் டாப் கம்பெனிஸ், அமேசான், மைக்ரோசாஃப்ட், அந்த மாதிரி கம்பெனி மினிமம் 40 to 50 lakhs பேக்கேஜில் டூரிங் ஃபைனல் இயர்லேயே வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் போகும்போது நம்ம மாணவர்களும், ஏன்னா வந்து அவுட் ஆஃப் 10,000 ஸ்டூடெண்ட் சீட்ஸ் வந்து IITயில் இருக்குது. அது ஒரு 9,800 சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸ் தான் போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம மாணவர்களையும் கொண்டு வருகிற நோக்கத்தோட இந்த JW பயிற்சியுமே வந்து இப்போ இந்த 10th முடிச்ச மாணவர்கள் நீட் JW நம்ம மட்டும் 3 குரூப் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸ் பயோ, இன்னொரு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ். இந்த 3 குரூப் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ அதுலேயுமே கூட ஃபியூச்சரில் வந்து CA, ஸோ CU செட் கோர்ஸ், கிளாட் எக்ஸாம், லாவுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரிலாம் இன்பில்ட்டாக கொண்டு வரலான்ட்டு. பட் இப்போதைக்கு நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நீட் JW வந்து நம்ம இந்த வருஷம் கொண்டு கொடுக்குறோம். எஸ் சார். ஸோ நம்மளுடைய ஸ்பைரோ குரூப்ஸ் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் நமக்கு ரொம்ப ஒரு பலமான பேக்ரவுண்ட்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் கூட கிட்டத்தட்ட 311க்கு மேற்பட்ட மாணவர்களை வந்து மருத்துவ கனவை நனவாக்கி அவங்களை டாக்டர்ஸ் ஆக்கியிருக்கோம்ன்ற அந்த பெருமை நம்மளுடைய ஸ்பைரோக்கு நிச்சயமாக உண்டு. அந்த வகையில் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இங்கே பேசிக் இங்கிருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா 10th அவங்க எடுக்கக்கூடிய அந்த குரூப் வந்து நிச்சயமாக அவங்க அந்த டாக்டர் ஆகணும்ன்ற அந்த கனவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட் மெயினாக வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ், ஒரு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் கேம்பஸ் ஃபார் நீட் கோச்சிங். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1850 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. பட் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நிறைய ஸ்டேட் போர்டு அண்ட் CBSE ஃப்ரம்
+1 +2 டிஃப்ரெண்ட் பேஸ் ஆஃப் தமிழ்நாடு. பட் அவங்க என்ன +1 +2ல வந்து ஒரு பயத்தினால நம்மளால வந்து நீட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஜேடபிள்யூ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம தான் +1 +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு +2 போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு லேட்டரா நம்ம வந்து நீட் ஜேடபிள்யூ பண்ணலாம். ஒரு வருஷம் டிராப் பண்ணிட்டு +2 முடிச்ச பிறகு இப்போ வந்து ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்கூலோட நோக்கமானது என்ன இருக்குன்னா, டூரிங் த +1 +2 படிக்கும்போது அது நீட்டா இருந்தாலும் சரி, ஜேடபிள்யூ இருந்தாலும் சரி, அலாங் வித் அகாடமிக் போர்டையும் சேர்த்து நீட் ஜேடபிள்யூ கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டுலையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அந்த +2 முடிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து அவங்களோட அந்த டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட இலக்கா இருக்கு. 2 வருஷம் டைம் இருக்கும்போது கண்டிப்பா பேலன்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம பேலன்ஸ்டா கண்டிப்பா கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கான எஃபெக்டிவ்னஸ் தான். ஏன்னா வந்து ஒரு ரெண்டுமே வந்து +1 +2 +1ல போர்டு எக்ஸாம் கிடையாது, +2ல போர்டு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்டிவ் அவங்க வந்து சப்ஜெக்டிவ் நாலேஜும் வேணும், அப்ஜெக்டிவ் நாலேஜ் வேணும். ஸோ அது ரெண்டையுமே வந்து ஒரு சரி விதத்தில் கலந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் கொடுக்கும்போது அவங்க சப்ஜெக்டிவ் போர்டு எக்ஸாம்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி வித்தின் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த +2 முடிக்கும் போது அவங்களால நீட் ஜேடபிள்யூ பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வருஷமே அவங்க கேரியர்ல வந்து அவங்க க்ரோத் ஆகி அவங்க நினைச்ச காலேஜுக்கு போற மாதிரியான சப்போர்ட்டை பண்றதுக்கு தான் இந்த ஸ்பைரோ பிரைட் பப்ளிக் ஸ்கூலோட மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. எஸ், 10th முடிச்ச மாணவர்கள் எல்லாருமே ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிசல்ட்டையும் கடந்து அடுத்து என்ன மாதிரியான குரூப் எடுக்கலாம், எந்த பள்ளியை நம்ம தேர்வு செய்யலாம், ஏன்னா இந்த பாதை தான் அடுத்து உங்களை வந்து மிகச்சிறந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். அதனால இங்க தேர்வு அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட சேர்ந்து மாணவர்களுடைய ஒரு முடிவாக இருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம நாமக்கல்ல இருக்கக்கூடிய எர்ணாபுரம்ல மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் இதனுடைய சேர்மன் திரு SM உதயகுமார் அவர்கள் தான் நம்மளோட ஸ்கைப் வழியே இணைஞ்சிருக்காங்க. ஸோ 10th அப்புறம் நீங்க எடுக்க வேண்டிய குரூப்ஸ் எப்படி இருக்கும், ஸ்கூல் எப்படி இருக்கணும், அந்த ஸ்கூல்ல எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் உங்களுக்கு, இது எல்லாமே வந்து நமக்கு விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவங்க கிட்டயும் பேச போறோம். நேர்களே, உங்களுடைய காமன் டவுட்ஸ் 10th அப்புறம் இந்த குரூப்ஸ் எடுக்கலாமா, இதுல மார்க்ஸ் இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உதயகுமார் சார் லைன்ல இருக்கீங்க, நம்ம பேசுறதுக்கு முன்ன ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசிடலாமா? ஓகே ஓகே சார், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பெயர், எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து கீதான்றவங்க பேசுறேன். மகிழ்ச்சி கீதாமா, சொல்லுங்க. இன்றைக்கு கல்வி 360ல நம்ம 10th அப்புறம் என்ன குரூப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? என் பையன் 10th மேடம். சரிங்க. அவன் வந்து கம்ப்யூட்டர் லைன் மாதிரி தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான். சரிங்க. பட் அவனுக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் டல்லா வருது. அவன் இப்ப எழுதி இருக்கிறது வந்து அவங்க ஸ்கூல் மிஸ் சொல்றாங்க, மேக்ஸ்ல நல்ல மார்க் இருந்தாதான் நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியும், இவ்வளவு % இருந்தாதான்னு சொல்றாங்க. சரிங்க. அதனால இவன் எழுதி இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளவு வருமானது சந்தேகமா இருக்கு. ஆனா அவன் கம்ப்யூட்டர் லைன் படிக்கணும்ன்றான். அதுக்கடுத்து என்ன படிக்கலாம், எப்படி இது பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமா அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா வந்து அவனால அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமான்றது தெரியல. அதனால அதுக்கு அடுத்தது படிச்சா எந்த லெவலுக்கு போகலாம், ஏன்னா இனிமே வர ஃபியூச்சர் வந்து எப்படி டெக்னாலஜில எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எது படிக்கலாம் என்னன்ட்டு கண்டிப்பா நம்ம சார் கிட்ட கேட்கலாம். சார் உங்க क्वेश्चंस கேட்டுட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பா சார் கிட்ட நம்ம அதை கேட்டுக்கலாம். அம்மா வணக்கம். சொல்லுங்க. என்னோட சன் வந்து கொஞ்சம் அவனுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் வந்து அவனால மேத்ஸ் வந்து பிக்கப் பண்ண ரொம்ப புரிஞ்சிருச்சுமா? எனக்கு கிளியரா உங்க क्वेश्चन புரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க முன்னாடி ப்ரீ ஜட்ஜ் பண்றீங்க. உங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இருக்கு, அவனால முடியுமாங்கிற என்ன இருக்கு, மூலியமா என்ன உங்களுக்கும் யோசனை இருக்கு, அவருக்கும் யோசனை இருக்கு, அவரோட உங்களுக்கு நிறைய யோசனை இருக்க மாதிரி இருக்கு. பட் அது வந்து சூழ்நிலை மாதிரி போதும். 10th மார்க் வந்து அவர் மேக்ஸ் வராம இருக்கிறது, சயின்ஸ் வராம இருக்கிறது எல்லாமே வந்து அதோட முன் இருக்கக்கூடிய காலகட்டத்தினோட பிரதிபலிப்பு தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட்லாம் அந்த டைம் சரியா மேனேஜ் பண்ணி அந்த எஜுகேஷனுக்கு அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டோம், அவர் பண்ணிருக்க மாட்டார். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப நம்ம அகாடமிக் ப்ரெஷர் ப்ளஸ் சொசைட்டி ப்ரெஷர், 10th மார்க் எடுத்தாகணும், நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாகணும், +1ல செகண்ட் குரூப் எடுத்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இத்தனால பழக்கம் இல்லாதனால திடீர்னு அந்த 10th பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களால அதை பண்ண முடியாம போயிருக்கலாம். அதனால முடியாதுன்னா ஒன்றும் இல்லைம்மா. நிறைய ஸ்டூடெண்ட் ஈவன் நீட் கோச்சிங் எங்கிட்ட +2 முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த 1 year ரிப்பீட்டட் கோர்ஸ் வராங்க. பேசிக்கே தெரியாம, ஈவன் பயாலஜி கூட பேசிக் இல்லாம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி ஸ்பைரோக்கு வந்து ஒரு 30% CBSE, 70% ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் தமிழ் மீடியம் கூட வராங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வராங்க. அவங்க எல்லாமே வந்து பேசிக்கே தெரியாம தான் வருவாங்க. பட் நம்ம அவங்க எக்ஸலண்டான ஒரு ஃபேக்கல்டிஸை கொடுத்து ரொம்ப ஒரு வெல் நாலேஜபிள், ரொம்ப கான்செப்ட் டீட்டெயிலாக பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் கொடுத்து
அவங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கும்போது அந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் உருவாகுது. அது இல்லாமல் அவங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ அவங்க பழக்க வழக்கத்தெல்லாம் இத்தனை இருந்ததெல்லாம் மாற்றுறோம். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு விளையாட்டு கொடுக்குறோம், ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர், ஒரு மார்னிங் ஒரு 6 மணி நைட் ஒரு 10 மணி வரைக்கும் பண்ணுற அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் அவங்க மாற்றும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 இயர்ஸ் நம்ம +1 +2 2 வருஷம் டைம் இருக்குது. டெஃபினட்டாக அவங்க டியூன் பண்ணி நல்லா பண்ணிட முடியுமா? ஸோ நான் 1 வருஷம் கிடைக்கும் போதே ஒன்லி +2 முடிச்சுட்டு ஒரே வருஷத்தில் ரிப்பீட் பேட்ச் பண்ணும்போது +1 +2 2 சிலபஸையும் நடத்தி ரிவிஷன் கொடுத்து ஒரு 40-50க்கு மேற்பட்ட ஃபுல் கிராண்ட் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் எழுத வச்சு நிறைய மாணவர்களை போன வருஷம் சொன்ன மாதிரி 330 மாணவர்களுக்கு மேற்பட்ட MBBS உருவாக்கியிருக்கோம். இந்த குழந்தைங்களை நம்ம கிட்ட +1 +2 2 வருஷம் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த மேக்ஸ் வரலங்கிறத பத்தி பயப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு நல்ல டீட்டெயிலாக கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டி சப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப அதாவது மக்கப் பண்ணாம குழந்தைக்கு சப்ஜெக்ட் வரலன்னா அதை பிடிக்கலன்னா காரணம் அந்த ஃபேக்கல்டி பிடிக்காம இருக்கிறது தான். பட் ஸ்பைரோட ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸுமே நம்ம ஹைலி குவாலிஃபைட் அண்ட் ஹைலி நாலேஜபிள். நிறைய MBBS டாக்டர்ஸையும் JEEயும் நம்ம ஸ்பைரோலையும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் உருவாக்குறவங்க. அந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி ஷெடியூல் நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி மோட்டிவேஷன் என்னோட ஃப்ரீக்வெண்ட் மோட்டிவேஷனுமே இருக்கும். ஏன்னா இப்போ மாணவர்கள் எல்லாமே வந்து இங்கே படிக்கிற மாணவர்கள் நானுமே கூட இருந்து தான் அவங்கள வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்கேன். மார்னிங் 6 நைட்டு 10-11 மணி வரைக்கும் அப்படி கண்டினியூஸாக அவங்களோட உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகுது. ஒரு 2-3 டேஸ்க்கு இருக்கா அவங்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அந்த எனர்ஜிலே ஒர்க் பண்றாங்க. அதனால வந்து அவரால் முடியுமா முடியாத முடிவுக்கு வர வேண்டாம். கண்டிப்பா முடியும். அவர் எஃபர்ட்ஸ் எடுத்து முடிவு பண்ணி முன்னோக்கி வாங்க. ஹார்ட் ஒர்க் கொடுத்தா எல்லாமே சாத்தியம் தான். உழைப்பால் மாற்ற முடியாது எதுவுமே இல்லை. கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுக்கலாமா, நான் ஃபாலோ பண்ணி தரேன். நன்றிம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலும் அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய பர்சன்ஸும் இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய நிலையை மாற்ற முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா டல்லாவும் ஆவாங்க. ஆரம்பத்தில் டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட மாறி இருப்பாங்க. அந்த சூழலை நம்ம அமைச்சு தரணும். ஒரு கேட்டகரி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இத்தனை நாள் அந்த வாய்ப்பு ஒரு கிடைக்கல. 10th வரும்போது தான் அவர் வந்து சின்சியரா ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த CBSE ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு நிறைய ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் பார்க்கும்போது சார் கொஞ்சம் நான் ஈவினிங் டெய்லி 1 hour கம்பல்சரி ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு 25 ஸ்போர்ட்ஸ் கிட்ட கோச்சிங் கொண்டு வந்து கோச்சிங் ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. லைக் கராத்தே, குங்ஃபு, ஸ்கேட்டிங், ஹார்ஸ் ரைடிங், இந்த மாதிரி இல்லாத ஸ்போர்ட்ஸே கிடையாது. வாலிபால், ஃபுட்பால், டென்னிஸ், பேட்மிண்டன் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான கோச்சிங் 3 to 4 o'clock 1 hour நடந்துகிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வந்து அந்த பிளேங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் பாடியில் ரொம்ப முக்கியங்கிறது வந்து கூறுவோம். ஆனால் அதுவே ஒரு டைம் 4:30 முடியும் போது சில பேரண்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் ஏர்லி மார்னிங் பஸ் வருது, ஒரு 8 o'clockலாம் வருது. அந்த மாதிரி அது என்ன சொல்றேன்னா சின்ன வயசுல அவங்க அந்த மாதிரி வந்து கஷ்டப்படாம நடத்தும்னு நினைக்கிறாங்க. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி 9th, 10th, 11th, 12th வரும்போது அந்த பழக்கம் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஆக்சுவலா. அதனால வந்து கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்காம ரொம்பவும் ரிலாக்ஸ் பண்ணி விடாம கரெக்டான வகையில் அவங்களுக்கு கொண்டு போனா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது. அதுதான் என்னோட கருத்து. அதனால வந்து நாலேஜபிள் பிரில்லியன்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எஃபர்ட்ஸ் போட்டால் எல்லாருமே பிரில்லியன்ட் தான். கண்டிப்பா சார். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் பறந்து விரிந்த பரப்பளவில் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாத்துக்கும் தனித்தனியா கிரவுண்ட் எல்லா அமைப்போடையும் அமைஞ்சிருக்கு சார். இங்க வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்றது எப்படி சார்? மார்னிங் டு அந்த ஸ்கூல் டைமிங் வரைக்கும் என்ன மாதிரியான சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம்? ஃபேக்கல்டிஸ் வந்து எந்த மாதிரியான பேசிஸ்ல நீங்க எடுக்கிறீங்க சார்? ஸ்கூல்ஸ் டைமிங்ஸ் டிஃப்ரெண்ட். இது 2 ஸ்கூலாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து just for normal school, life oriented school. Life oriented school is altogether different. அதாவது ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் டைமிங் as usual 9 o'clock to evening 4 o'clock இருக்கும். அது 1 hour ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரி இன்க்ளூடிங் till 12th வரைக்கும். நான் 11th 12th முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன். பட் எனக்கு வந்து எனக்கு எல்லாத்துலேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வேணும். மெயினாக கம்யூனிகேஷன் வேணும். நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஃப்ளூயன்ட் கம்யூனிகேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் ஸ்கூலிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து +2 வரைக்குமே நம்ம பண்ணுறோம். அடிஷனல் சர்டிஃபிகேட் வந்து மாதிரி கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கொடுக்குறோம். பிளஸ் வந்து NIT கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அவங்க அதே மாதிரி ஹிந்தியில நீதி பிரச்சார சபா எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுல நான் சொல்ற 25 ஸ்போர்ட்ஸ் கிட்ட கோச்சிங். இதுல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸ்போர்ட்ஸ்ல நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஸ்கேட்டிங், ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், டென்னிஸ்ல ஏதோ ஒன்று, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து டான்ஸ், மியூசிக், சிங்கிங், இதுல ஏதோ ஒன்று வந்து அவங்க எடுத்துக்கலாம். இது வாரத்துக்கு 3 நாள் வந்து அவங்களுக்கு கோச்சு வரும் ஒன்று நிற்கும். ஸோ இவங்க இதே மாதிரி போனால் இந்த 3 சர்டிஃபிகேட்ல ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து IELTS, TOEFL, GRE, GMAT போகணும்னா அந்த கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் P15 ஸ்டார்டர்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதி அதுக்கான கோச்சிங்குமே நம்ம கொடுக்குறோம். இல்லை எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு அந்த NIT NGURUங்கிற அந்த பர்டிகுலர் ஃபார்மேட் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த கோடிங்லேயே அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறோம். இல்லைன்னா நான் ஹிந்தியில் போனால் ஹிந்தியில் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி
மாதிரி வந்து +1 +2 போகும்போது அவங்க நார்மல் +1 +2க்கு அப்புறம் தே கேன் டிசைட் வாட் தே வாண்ட். பட் இன்னொரு பேட்ச் வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச் that we are starting 6th இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் யாரெல்லாம் வந்து நீட் ஜேடபிள்யூ வரைக்கும் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் 6th இருந்தே நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு +1 +2 வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமா கொடுக்குறோம் போத் நீட் அண்ட் ஜேடபிள்யூ. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து என்ன ஆகுனா நல்ல ஃபவுண்டேஷன்லேயும் ஸ்ட்ராங் ஆகி வரும்போது +1 +2 ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெத்தட் ப்ரோக்ராம். அதாவது ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கூல். நார்மல் ஸ்கூலிங் லைஃப் ஸ்கில்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கூலாகவும் இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் கோச்சிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூலாகவும் இருக்கணும். அதில் ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போத் ரெசிடென்ஷியல் டே ஸ்கூலாக ரன் பண்ணுறோம். ரெசிடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வந்து கொடுக்குறோம், 9th 10th 11th and 12th. அதே வந்து டே ஸ்கூலுங்கிறது வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீகேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது டே ஸ்கூலாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. 10th அப்புறம் என்ன மாதிரி குரூப்ஸ் நீங்க எடுக்கலாம் அப்படின்றது குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நாமக்கல்ல மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்பைரோ பப்ளிக் ஸ்கூல், இந்த ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல், இந்த ஸ்கூலினுடைய சேர்மன் திரு எஸ். உதயகுமார் அவர்கள் நம்மோட ஸ்கைப் வழியாக இணைஞ்சிருக்காங்க. ஸோ 10th அப்புறம் எடுக்க வேண்டிய அந்த குரூப்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியினுடைய விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த பள்ளியினுடைய அட்மிஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த எண் 7338884137 7338884136 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உதயகுமார் சார் லைன்ல இருக்கீங்க சார்? உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு இப்போ 10th ரிசல்ட் தான் மெயினாக நின்றுட்டு இருக்கு. ரிசல்ட்டில் வர மார்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து குரூப்ஸ் கிடைக்குமா? ஸோ மார்க் கம்மியாயிட்டா அந்த சப்ஜெக்டில் அவ்வளோதான், அவங்களுக்கு அதுக்கப்புறம் வளர முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த டவுட்டில் அந்த மார்க்ஸ்லேயே வந்து டிசைட் பண்ணுறாங்க சார். +1லேருந்து உங்களுடைய மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் சார்? நீங்கள் மார்க்ஸ் வச்சு பார்ப்பீங்களா, ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை அவங்க மெடிக்கல் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அதுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? எந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிள் கொடுத்து அவங்களுக்கு மேனேஜ் பண்றீங்க சார்? Very good question, Aarti. Spyros will never admit any of the students based on the mark criteria. எப்பயுமே நம்ம அதை பண்ணதே இல்லை. அதே மாதிரி ஜாயின் பண்ண பிறகு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை நமக்கு கேட்டகரைஸ் பண்றதுமே இல்லை. டாப் பேட்ச், நெக்ஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி. என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி அவங்க அந்த மார்க் பர்ஃபார்ம் பண்ணாதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கலாம், அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம், நல்ல கோச்சிங் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதை வச்சு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்பைரோ இஸ் வெல்கமிங் எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எனி கைண்ட் ஆஃப் மார்க் இன் த +2. இந்த டிபார்ட்மெண்ட் இந்த குரூப் தான் கொடுப்போங்கிறதுக்குலாம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் ஸ்பைரோல கிடையாது. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி மாணவர்கள் நான் 10th வரைக்கும் பண்ணல, பட் என்னோட எய்ம் நீட்ல போகணும், ஜேடபிள்யூல போகணும், கண்டிப்பா ஒரு சிறப்பான ஒரு பெஸ்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட், என்ன இந்தியா லெவல்ல எக்ஸாம் தான் நீட் ஜேடபிள்யூ, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம கோச்சிங் கொடுத்து கண்டிப்பா அவங்கள வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க வச்சு அவங்க பெஸ்ட் உழைப்பு எடுத்து அந்த வெற்றியை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா ஒரு 65% கன்வர்ஷன் அமாங் நீட்ல ஒவ்வொரு 100 மாணவர்களே 65 மாணவர்கள் எம்பிபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு டஃபான கன்வர்ஷன். அதை நம்ம வருஷம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷமே நீட்ல நல்லா இன்னும் அதை விட ஒரு 5% சேர்த்து ஒரு 70% கன்வர்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் நீட்லாம் 705 out of 720 நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ எய்ம்ஸ் ஜிப்மர் போயிருந்தாரு, எய்ம்ஸ் டெல்லிக்கு போயிருந்தாரு அந்த மாணவர். அதுக்கு முன்னாடி ஜிப்மர் போயிருந்தாங்க. நம்ம மாணவர்கள் எய்ம்ஸ் ஜிப்மர்லேயே ஒரு 15-20 மாணவர் லாஸ்ட் ஒரு 4 வருடமா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு இந்தியாவில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2000 மேற்பட்ட மாணவர்கள் போயிருக்கு. இவங்க எல்லாருமே +2ல வந்து ஃபுல் மார்க் எடுத்தவங்களோ இல்லை மேக்ஸ்லயோ பிசிக்ஸ்லயோ ஃபுல் மார்க் எடுத்தவங்களோ கிடையாது. ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தவங்க தான். பட் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அந்த கைடன்ஸ்னால அவங்க இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால 10th மார்க் இஸ் இம்மெட்டீரியல். டெஃபினட்டா அவங்க டியூன் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அவங்களுக்கான ஷெடியூல் எந்த மாதிரி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போத் நீட் அண்டு போர்டு ரெண்டையுமே வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸோட கான்சென்ட்ரேஷனோட பண்ற மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட், மெஜாரிட்டி டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் ஆர் ஜேடபிள்யூ இருக்கும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த சப்ஜெக்டிவ் போர்டு எக்ஸாமுக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எக்ஸாம் இருக்குது. ரெண்டுக்குமே கரெக்டான பேலன்ஸான ஷெட்யூல் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா வந்து இப்போ நீட்டுக்கும் போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னா 2 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா வரும் சிபிஎஸ்சியில். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ஆப்ஷனலாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுக்கும்போது நம்ம மேக்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் கொடுக்கும்போது மேக்ஸ் பயோ வந்துடும். அப்போ மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் நீட்டுக்கோ ஜேடபிள்யூக்கோ. ஏன்னா பிசிக்ஸில் மோர் ஆஃப் மேக்ஸ்,
அப்போ எல்லாமே ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் படிக்கிறாங்க. அப்போ மேக்ஸே நல்ல ஒரு சப்ஜெக்ட் நல்லா கொடுக்கும்போது போர்டுக்கு அது அவங்களுக்கு நீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து பயாலஜி வரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. அல்லது பியூர் சயின்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அடிஷனலாக நம்ம மேக்ஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ there is no difficulties. ரெண்டுக்குமே ஈக்குவல் ஃபோக்கஸ் கொடுத்து ரெண்டுலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான பேலன்ஸ்டா கொண்டு போகலாம். ஆக்சுவலா ப்ரெஷர் இல்லாம 2 வருஷம் நல்ல டைம் ஷெடியூல். ஏன்னா நீட் ரிப்பீட்டட் பேட்ச் எல்லாம் ஒரே வருஷத்துல 2 வருஷம் பேட்ச் நடத்தி ரிவிஷன் கொடுத்து டெஸ்ட் கொடுத்து கொண்டு வரும்போது 2 வருஷம் இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய காலகட்டம் ஒரு சிறந்த முறையில கண்டிப்பா அவங்களுக்கு கொண்டு வந்துட முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம நீட்க்கு ஆரம்பத்துல இருந்தே கோச்சிங் கொடுக்கறதுனால அதுக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து இங்க ஸ்கூல்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு +1 +2க்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுமே இங்க வந்து இவங்களுக்கு கைட் பண்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டீச்சர்ஸ் இன்னும் அடிஷனல் டீச்சர்ஸ் கண்டிப்பா அதே குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிக்கு ஈக்குவலான டீச்சர்ஸ் தான் ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ சில டீச்சர்ஸ் அதே டீச்சர்ஸ் கூட வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். நீட்டுக்கு ஜிடபிள்யூ நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வெல் பெய்டு நல்ல ஒரு சேலரி கொடுத்து ஆந்திரா, கேரளா, நார்த் இந்தியாவில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க நம்ம அவங்க வந்து ரொம்ப நல்ல டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி டெமோ கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல ஒரு 90% மார்க்ஸ் செக்யூர் பண்ணாதான் நம்ம ரெக்ரூட்டே பண்றோம். அந்த மாதிரியான ஃபேக்கல்டிஸ் தான் டெஃபினட்டா நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா அந்த மாதிரியான ஃபேக்கல்டிஸ் அந்த கிளாஸ் எடுக்க போறாங்க. ரொம்ப டீட்டெயிலா தரவா அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட அந்த மாணவர்களை போர்டுக்கும் காம்படிட்டிவ் அதாவது நம்ம நீட் ஜேடபிள்யூ எக்ஸாம் ரெண்டுக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண வச்சு ரெண்டுலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தான் இப்போ நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம 10th +1 அப்படின்னு பேசியிருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் இருந்து பள்ளிக்கு வரக்கூடிய சூழலில் இருந்திருப்பாங்க. பட் இந்த +1 +2ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீட்டு சூழல் நல்லா இல்லைங்க, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சூழல் நல்லா இல்லை, முழுக்க அவங்க படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதற்கான ஒரு சூழலை உங்களால் உங்கள் ஹாஸ்டல் மூலமாகவும் அங்கேருந்து டீச்சிங் மெத்தட் மூலமாகவும் கொடுக்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்விக்கு நம்ம எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பா நம்ம ஹாஸ்டல் இருக்கு. நம்ம ஹாஸ்டல் வந்து ஆல்ரெடி நம்ம நீட்டுக்கு ஜேடபிள்யூ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 850+ ஸ்டூடெண்ட் நீட் ஜேடபிள்யூ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா கமிங் டு த ஸ்கூல் அதே சேம் கைண்ட் ஆஃப் ஹாஸ்டல் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு ஹாஸ்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து டீ காஃபி, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் வந்து லஞ்ச், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் ட்ரிங்க்ஸ், நைட்டு வந்து டின்னர், மறுபடியும் நைட்டு வந்து பிஃபோர் த ஸ்லீப்புக்கு முன்னாடி ஒரு மில்க், இந்த மாதிரி வித் வெஜ் நான்வெஜ் ஆல்மோஸ்ட் ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபுட். அவங்க என்னெல்லாம் குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்ல ஃபுட் டேஸ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபுட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஹாப்பியா வந்து இங்க இந்த பர்டிகுலர் ஷெட்யூல்ல ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் பேரண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் 7 பேட்சஸ்மே எல்லா பேரண்ட்ஸ் ஹாப்பி தான். ஸோ ஃபுட்டில் வந்து ரொம்ப ஒரு வெரைட்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாணவர்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெரைட்டிஸோட ரொம்ப ஹாப்பியாக பண்றோம். அது டெய்லி ஈவினிங் 1 hour வந்து அவங்களுக்கு நம்ம ப்ளே ஓவர் கொடுக்குறோம், ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்றதுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ஹவர் ஈவினிங் வந்து டில் மார்னிங் 9 to evening 4:30 கிளாஸ் நடக்கும். 1 hour ப்ளே ஹவர். அதை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டடிக்கு போயிடுவாங்க. ஸ்டடி போயிட்டாங்கன்னா ஒரு 10 o'clock வரைக்கும் டின்னர் போக ஒரு 10 o'clock ஸ்டடி முடிச்சுட்டு they'll good for a sleep ஆக்சுவலா. இதே மாதிரி ரொட்டீன் வீட்டில் இருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய ரிலேஷன் வருவாங்க, ஃபங்க்ஷன் வருவாங்க, டிவி இருக்கும், ஃபோன் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், யூடியூப் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். பட் இங்க இருக்கும்போது அவங்க ஃபோக்கஸ்டா அந்த பர்டிகுலர் கோலை நோக்கி பண்ணும்போது அந்த வெற்றி சதவீதம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆக்சுவலா. எஸ் சார், இந்த ஃபோக்கஸில் மிக முக்கியமானது இந்த டீனேஜ் பருவம் தான். இதில் அவங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாமே நிறையாவே இருக்கும். அதற்காக ஏதேனும் நம்ம வந்து ஸ்பெஷலான கிளாஸஸ், அந்த மாதிரி ஓரியன்டேஷன் கிளாஸஸ், இந்த மாதிரி ஏதேனும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோமா சார் குழந்தைகளுக்காக, மாணவர்களுக்காக? கண்டிப்பாக இந்த 2 வருஷம் வந்து அவங்களுக்கு அந்த எனர்ஜி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சே ஆகணும். அவங்க உழைக்கிற அந்த ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது டயர்ட் ஆகிடுவோம். ஸோ சம்டைம் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வரலன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும். அப்போ வந்து அந்த ஸ்பிரிட்லேயே வச்சுக்கணும். என்ன இந்த நீட் ஜேடபிள்யூ இந்த +2 எக்ஸாம் மார்க் எல்லாமே வந்து we need to fight till the last date. அந்த எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு வரைக்கும் முடிகிற நேரம் வரைக்கும் ஃபைட் பண்ணாதான் ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம்னா காம்படிஷன், யாரும் முன்னாடி வரவங்க அவங்களுக்கு தான் வெற்றி. ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் தகுதி 1 மார்க்ல இருந்தால் கூட நம்ம அந்த ரேஸ்ல இருக்க மாட்டோம், நமக்கு அந்த வாய்ப்பு இழந்துருவோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டை கடைசி வரைக்கும் வைக்கணும். அந்த மோட்டிவேஷன் இஸ் ரெக்வயர்ட். நான் வந்து ஆல்மோஸ்ட் வீக்லி 2 or thrice ஆடிட்டோரியம் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் பிளேஸும் போயிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ், அவங்களோட பேர் உட்பட மார்க் உட்பட அவரோட ஹேபிட்ஸ் பிஹேவியர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுனால தான் வந்து இந்த வெற்றி சாத்தியமா இருக்கு. ஸோ இந்த கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பரிச்சயமாயிடுறாங்க, அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்து நம்ம ஜெயிச்சிருவங்க நம்பிக்கையை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 monthsலேயே கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அவங்களோட சேர்ந்து நம்மளோட டிராவல் பண்ணும்போது தே ஃபீல் ஸோ ஹாப்பி. அது நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க மோட்டிவேட் பண்ண சப்போர்ட் பண்ண, அவங்க எந்த பிரச்சனை என்கிட்ட வந்துடுவாங்க. அவங்களுக்கு பயமா இருந்தாலும் சரி,
இல்லை அவங்களுக்கு டெக்னிக்கலாக ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் நான் கூட கொண்டு வரும்போது நம்ம தான் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது அவங்களுக்கு மனசு ஒரு ஹாப்பியாகி மறுபடியும் அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது அது மார்க்காக கன்வெர்ட் ஆகுது. எஸ் சார், ஸ்பைரோ பொறுத்த வரைக்கும் உதயகுமார் சார் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவருடைய பெயரையுமே ஞாபகம் வச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத தெரிஞ்சு பார்த்த உடனே அழகாக அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷனல் ட்ரிப் அது மாதிரி ஏதாவது பிளானிங் இருக்குங்களா சார்? அதுவும் குறிப்பாக அந்த +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எடுத்திருக்கிற அந்த குரூப் சார்ந்து அவங்க அந்த துறையில் இருக்கிறவங்க யாரையாவது மீட் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஏதேனும் பிளான் இருக்குங்களா சார்? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்பைரோ ஸ்பிளிட் as a 2 ஸ்கூல். ஒன்று வந்து லைஃப் ஸ்கில்ஸ்னா அதுல வந்து எல்லாமே இருக்கு. ட்ரிப்பும் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் ஃபார் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ அவங்க ஸ்பெசிஃபிக். நம்ம அதே மாதிரி வந்து உள்ள ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 25 கேம்ஸ், ஒரு 10 ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி கோடிங் ஸ்கில்ஸ்க்கு ஒரு லேப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் லேப், கம்ப்யூட்டர் லேப், ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு லேப், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேப்ஸ், ரொபோட்டிக்ஸ் லேப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேப் செட் பண்ணிருக்கோம். அது இல்லாம வந்து நம்ம வந்து ஹோலியாஸ்டிக் அப்ரோச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான் கொடுக்குறோம் ஆக்சுவலா. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் நம்ம எல்லாமே டிஜிட்டலைஸ் கிளாஸ் ரூம், எதுவுமே வந்து ஒயிட் போர்டோ இல்லை பிளாக் போர்டு மார்க்கர் சாக்பீஸ் வச்ச போர்டு இல்லை, அது எல்லாமே டிஜிட்டல் போர்டு இல்லை, நம்ம இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம் தான் பண்றோம். எல்லாமே டீச்சர்ஸ் வந்து அந்த இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட்ஸ்ல இருந்து எல்லாமே பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயிலுக்கு போயிடும், வாட்ஸ்அப்புக்கு போயிடும், அந்த மாதிரி பண்றோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்றோம். நம்ம இயர் கேலண்டர்ல இந்த நார்மல் ஸ்கூலுக்கு ஒரு 54 days வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, இப்போ ஹெரிட்டேஜ் டே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோ பேக் டே, நோ பேப்பர் டே, மதர்ஸ் டே, உமன்ஸ் டே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸோட ஒரு 54 அதில் வந்து எல்லா குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான அந்த மெத்தட் நம்ம ஸ்டெப் எடுத்திருக்கும் போது இது எவ்ரி ஒன் இஸ் பார்ட்டிசிபேட்டிங், எவ்ரி ஒன் கெட்டிங் அப்ரிஷியேட்டட், எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் ரெகக்னைஸ்டும் போது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நாட் ஓன்லி ஃபார் +1 +2 நீட் JEE மட்டுமே இந்த டீச்சர் சொல்லியிருந்து கொண்டு வரல. ஈவன் ப்ரீகேஜில இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே நம்ம மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஈவன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வெரி 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 எசென்சியல். ஸோ தட் நம்ம நிறைய டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் தான் கொண்டு வந்திருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மும்பைலேருந்து வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இங்கே அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து ரொம்ப எக்ஸலண்டான கம்யூனிகேஷன், அதாவது வந்து டெட்டு செட்டு இந்த மாதிரியான, அதாவது தமிழ்நாட்டு எப்படி டெட்டோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதெல்லாம் குவாலிஃபைடான டீச்சர்ஸ் வித் எம்எட், பிஎட், ஈவன் நம்ம பிசிக்கல் எஜுகேஷனுக்குமே கூட மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கோம். அவங்க எல்லாமே கூட வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து மெடலிஸ்டா இருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட். இப்போ நமக்கு வந்து வைகோவின்னு வந்து பிடி டீச்சர் இருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட் இன் பாக்ஸிங். இன்னொருத்தர் வந்து அஜித்னு சொல்லிட்டு அவர் வந்து மெடலிஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட் இன் அத்லெட்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் இதுல வந்து நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் வித் ஹைலி நாலேஜபிள் அண்ட் வெரி எக்ஸலன்ட் ஃப்ளூயன்ட் கம்யூனிகேஷன். அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் வந்து பேஸ்டா ப்ரீகேஜிக்குல ரொம்ப ஆக்டிவிட்டி பேஸ்ட் டெய்லி அந்த மாதிரி ரொம்ப குழந்தைங்க அந்த இன்வால்வ் ஸ்கூல் ஆரம்பிச்சு 20 days ஆச்சு. 20 daysல ரொம்ப லைக் பண்ணி எவ்ரி பேரண்ட்ஸ் ஆர் ஃபீலிங் அப்ரிஷியேட் திஸ் அகாடமிக் இஸ் கோயிங் ரியலி வெல். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தையுமே வந்து எல்லா டெக்னிக்கலாகவும், டெக்னாலஜி ஓரியன்டாகவும், ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாகவும், ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸும், ரீடிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அது மூலமே வித் 3rd 4th ஸ்டாண்டர்ட்குள்ளே நல்லா கொண்டு வரணுங்கிறதோட பிராக்டிஸோட அந்த ஸ்கூல். மாணவர்களுடைய அடிப்படை கல்வி, அந்த கல்விக்கு ஒரு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்குரியது. அந்த வகையில் பார்க்கும்போது நாமக்கல்லுக்கு ஒரு அடையாளமாக எர்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல், இந்த ஸ்கூல் உலகத்தரத்தில் மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது. பிளே குரூப்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது 10th அப்புறம் என்ன மாதிரியான குரூப் எடுக்கலாம், அந்த குரூப் இருக்கக்கூடிய பள்ளியில் என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கணும், இதை பற்றியெல்லாம் தான் நம்ம வந்து விளக்கமாக பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூலினுடைய சேர்மன் திரு எஸ். உதயகுமார் அவர்கள் நமக்காக ஸ்கைப் வழியாக இணைந்து நமக்கான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. சார், இப்போ எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, 10th அப்புறம் படிக்கிற ஸ்கூல்லேயே தொடர்ந்து +1 +2மே இருக்கு, ஆனாலுமே என் குழந்தைகிட்ட ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த தருணத்தில் வேற ஸ்கூலை நம்ம வந்து தேர்வு செய்யறதுன்றது சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு உங்களுடைய பதில், பார்வை என்ன சார்? ஸோ டெஃபினெட்லி அந்த பார்வை இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து +1 +2 முடிச்சுட்டு நான் நீட்டுக்கோ JEEக்கோ, நீட் JEE பார்த்தீங்கன்னா நீட்டோட ஆஸ்பிரன்ஸ் 1,54,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ், அதாவது ஜஸ்ட் மியர் அட்டெம்ப்ட், நான் நீட்டு எழுதி பார்க்குறேன், வந்தா மார்க் எடுத்தா போறேன், இல்லை வேற கோர்ஸ் போறேன்னு சொல்றாங்க. அது ஒரு 50%, 75,000. பட் பேரண்ட்ஸ் கூட 75,000 பீப்புள்ஸ் ஆர் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்.
இல்லை கரண்டாக ப்ளஸ் டூ படிக்கும் போது அந்த நீட் +1 +2 படிக்கும்போது நீட் வந்து கான்சன்ட்ரேட் பண்றவங்க ஒரு 15,000, பேலன்ஸ் 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டர்ஸோ ரீரிப்பீட்டர்ஸோ ரிப்பீட்டர்ஸோ 3 டைமோ 2 டைமோ 1 டைமோ அவங்க ஒரு வருஷம் +2 ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இது வந்து இவங்க இந்த மாதிரி நம்ம என்ன ஆல்ரெடி ப்ரூவன் இன் நீட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம +1 +2லயே வந்து அவங்க வந்து போர்டோட சேர்த்து நீட்லி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா அவங்க மறுபடியும் 1 வருஷம் இருக்கா, 1 வருஷமோ 2 வருஷமும் +2 முடிச்சுட்டு வந்து அவங்க டைம் அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க அந்த ஸ்கூல்ல முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்து ஆரம்பிக்கும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த ஒரு வாய்ப்பை 1 வருஷம் வேஸ்ட் பண்ணாம நம்ம +1 +2லயும் போர்டுலயுமே கூட அந்த ஸ்கூல்ல விட நம்ம இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அந்த ரொம்ப சப்ஜெக்ட் ரொம்ப நாலேஜபிள் டீச்சருக்கும் போர்டுலயுமே நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க ஃபியூச்சர்ல நான் +1 +2 முடிச்சுட்டு நான் கொண்டு வந்து நான் நீட்டுக்கு சேர்த்துறேங்கிறத விட +1 +2 டைம்லயே ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டா ரெண்டுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால அதான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும்போது ஏன்னா அவங்க +2 முடிச்சுட்டு அந்த காலேஜ் போகும் சரியான வயசுல சரியான காலேஜ் போயிடுவாங்க. 1 or 2 இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்றது அவசியம் இருக்காது. அப்படி போடும்போது இது பெஸ்டா தான் நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ரிப்பீட் ஆகிறதுக்கு பதில் நம்ம 10th ஒரு நல்ல முடிவு எடுத்து ஸ்கூல் சேர்க்கும் பொழுதே சரியான இடத்துல நம்ம சேர்க்கும் பொழுது அவங்களுடைய நேரமும் மிச்சப்படுது, வேகமாக அவங்களால அதை பிக்கப் பண்ணிக்க முடியுது, முன்கூட்டியே இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு வரும்போது கூட இந்த மாதிரி எல்லாம் இப்போ +2 முடிக்கும்போது 100% ஸ்டூடெண்ட்ஸ் MBBS போயிட முடியாது. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேப்ஸா நின்னா கூட +1 +2 அந்த இன்டெகிரேட்டட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே நீட்ல அந்த ரிப்பீட்டட் பேட்ச் வந்து உடனே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரிய ஸ்கோர் அவங்க தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்கோரர்ஸ் எல்லாருமே கரண்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு எக்ஸசைஸ் பைரோல மட்டும்தான் ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் ஸ்கோர். லாஸ்ட் இயர் 700+ வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எடுத்திருந்தாங்க. 19 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெகுலர் +2 ஸ்டூடெண்ட். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட், அது பைரோட ஸ்டூடெண்ட். கூகுள் இஸ் குட் 705. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் +2னா வரும்போது ஒரு ஆல் இந்தியா லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அந்த அவங்களோட கனவுல நிறைவேற்றுறதுக்கும் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அமையும். எஸ் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் நீட் எக்ஸாம் அணுகிறவங்க இல்லை JEE பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அது வந்து இந்த 10th அப்புறம் +1லேருந்தே நம்ம அவங்களுக்குள்ள கொண்டு வரதுனால அந்த பயத்தை எந்த அளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ணி இதுவும் ஒரு எக்ஸாம் தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வர முடியும் சார்? கண்டிப்பா பயம், அதாவது பயங்கிறது எப்படின்னா காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய வேலையினால வரக்கூடியதான் பயம். வச்சலாம் அந்த டைம்லயே அவங்களுக்கு அந்த நேரத்தில் தேவையான வேலையை அவங்க செஞ்சு அதை படிக்க வேண்டிய முடிச்சு டெஸ்ட் எழுதி அவங்க கரெக்டான ஸ்டேஜ்ல டைம் வேஸ்ட் பண்ணா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா பயங்கர சிந்தனைக்கு இடம் இல்லை. நிறைய பேர் வந்து தவற விடும்போது தவற விட்டுட்டு ஒரு நேரம் கடந்து திரும்பி பார்க்கும்போது நிறைய மார்க் வரல, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அப்பா அம்மாவோட பணம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குங்கிற எண்ணத்துலதான் அந்த பயம் வருது. பட் இங்க அந்த சிந்தனை இல்லாம அவங்கள பாசிட்டிவா அவங்க உழைப்பு கொடுத்து உழைப்பு பண்ண வச்சு அந்த நம்ம அவுட்புட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மார்க் வந்துட்டு இருக்கும், கடைசி வரைக்கும் அவங்க நம்பிக்கை மட்டும் தான் இருக்கும். அதான் ஒரு ஸ்பைரோட ஸ்டைல் மேக். மெஜாரிட்டி அந்த பயங்கர உணர்வே இல்லாம எப்பயுமே ஒரு பாசிட்டிவோட ஒரு நம்பிக்கையோட அவங்களோட எனர்ஜியோட எப்பெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தளர்றாங்களோ தடுமாறாங்களோ அப்பெல்லாம் நாம எனர்ஜி கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸ்பைரோட ஸ்டூடெண்ட் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் பயங்கர எண்ணமே மெஜாரிட்டி வராது, அந்த எண்ணத்து பக்கமே அவங்க போகாம பார்த்துக்கிட்டு தான் இந்த ஸ்பைரோட கோச்சிங்ல இருக்கும். எஸ் சார். இப்போ ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் CBSE இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அங்கே தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் அட்மிஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கு? ஸோ இதுக்கு தகுதிகள் அப்படின்லாம் ஏதேனும் நம்ம வச்சிருக்கோமா? என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சார் இப்போ அட்மிஷன்ஸ்? மாணவர்களை நம்ம எப்பயுமே ரெக்ரூட் பண்ணதில்லை. ஸ்பைரோ எந்த அளவுக்கு முதல் நாள் ஆரம்பிச்ச அன்னைக்கும் சரி இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரும் வளர்ச்சி அடைந்து தமிழ்நாடு எங்கும் பரவி விரிந்து, ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு மாணவனாவது நம்ம MBBS போயிருக்கான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஊர்லயுமே நம்ம மாணவர் அட்லீஸ்ட் ஒரு மாணவராவது நம்ம MBBS போயிருக்கும் போது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கூட நம்ம அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்றது இல்லை. நமக்கு அந்த தரம் பார்த்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ட்ரன்ஸ் வச்சு மார்க் பேஸ் பண்ணி எப்பயுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஃபார் வார்ம் வெல்கமிங் எவரிஒன் ஹூ இஸ் ரியலி உங்க கனவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு கோச் வேணும், மோட்டிவேட்டர் வேணும், உங்க கனவை அடைய வைக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும் போது அது ஸ்பைரோ ஓடும்போது நான் அவங்க கூட இருந்து நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்ணி நம்ம அச்சீவ் பண்றோம். ஸோ நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அட்மிஷன் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க மற்ற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் இங்கே டைரக்டா கேம்பஸ் வந்து பார்க்கலாம். வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹலோ சொல்லுங்க சார் கேட்டுட்டு இருக்கோம் சார். வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டெஃபினட்டா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஃப்ரா,
எல்லாமே ஒரு ஒரு உள்ள வரும்போது கண்டிப்பா நிறைய பேர் இந்த ஸ்கூலை பார்த்துட்டு இது மாதிரி சென்னை பெங்களூர் கூட ஸ்கூல் இல்லைங்கிற ஒரு ஃபீட்பேக் தான் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுங்க. என்னால ஒரு ஆம்பியன்ஸே ஃபர்ஸ்ட் ஒரு உள்ள வந்தோடனே குழந்தைக்கு பிடிக்கணும். நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூலுங்கிற ஒரு பெருமையும் சந்தோஷம் இருக்கணும். அது கண்டிப்பா உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் கிடைக்கும். நாட் ஓன்லி இன்ஃப்ரா பட் ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஃபுட், அகாமடேஷன் ஒவ்வொன்றுலையுமே காம்ப்ரமைஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயே இருந்து நான் பண்ணும்போது அந்த வரக்கூடிய எல்லாத்தையும் பெட்டராக கொடுக்கும்போது இன்னும் அது மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முறையில் போய் சேருது. ஆக்சுவலா எஸ் சார், எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. வேணுங்கிறவங்க சார் அட்மிஷன் வேணுங்கிறவங்க அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதை they can call to that கண்டிப்பா சார் 73384137 73384136 இந்த இரண்டு எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி அட்மிஷன் சார்ந்த உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளையும் நீங்க வந்து கேட்க முடியும். சார் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சார். கேம்பஸை டைரக்டா விசிட் பண்றவங்க டைரக்டா நாமக்கல் வந்துட்டு நாமக்கல் திருச்செங்கோடு ரோடு, நாமக்கல் டு திருச்செங்கோடு, அதாவது ஈரோடு போறக்கூடிய வழி தான் திருச்செங்கோடு ரோடு. அதுல கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் 2 கிலோமீட்டர் தாண்டும் போது சிஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா அதோட பின்புறம் நம்ம ஸ்பைரோ இன்ஸ்டியூட் இருக்கு. போத் நம்ம காம்படிட்டிவ் நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் இந்த ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் ரெண்டுமே நமக்கு இருக்கு. இதுக்கு வந்து ப்ரீகேஜில இருந்து +2 வரைக்கும் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அங்க நீட் ஜேடபிள்யூக்கான ரிப்பீட்டர் பேட்சுக்கான அட்மிஷன் 2025 பேட்சுக்கான அட்மிஷன் அந்த கேம்பஸ்ல போயிட்டு இருக்கு. எஸ் சார், நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு லாக்டவுன்ற ஒரு பீரியடில் மருத்துவ மாணவர்களுடைய படிப்பு நிலை என்ன ஆகும், நீட் தேர்வு எப்படி தயாராவாங்க, இந்த நீட் தேர்வு நடக்குமா நடக்காதா, இவ்வளோ குழப்பங்களுக்கு மத்தியில் நடக்குதோ நடக்கலையோ அந்த தேதிக்கு எங்கள் மாணவர்கள் தயாராகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப சூப்பர் ஸ்ட்ரக்சரோட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வீட்டில் இருந்தபடியே அவங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான ட்ரைனிங்கை உங்களுடைய ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்டோட நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நீங்க வந்து ஆன்லைன்ல கொண்டு போயிருந்தீங்க. இப்போ அதுவே பறந்து விரிந்து அடிப்படை கல்வியிலிருந்து நம்மளுடைய பயணத்தை வந்து நம்ம நிச்சயமா தொடங்கி இருக்கோம். ஸோ இங்க சேரக்கூடிய பெண்களுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதும் 100% நிச்சயமாக தான் இருக்கும். ஸோ அதை பத்தியும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் சார். கண்டிப்பா, ஏன்னா வந்து அதுதான் ப்ரையாரிட்டி. இப்போ நீட்ல படிச்சுட்டு கூட 850 மாணவர்களே வந்து ஒரு 550 மேற்பட்டவர்கள் பெண் குழந்தைகள் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் செக்யூரிட்டி தான் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பெண் குழந்தைகள் இருக்கும்போது அவங்களை பாதுகாக்கக்கூடிய விடுதி காப்பாளர்கள், வார்டன்ஸ் இருக்காங்க, ஸ்டடி இன்சார்ஜஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 டீச்சர்ஸ், லேடிஸ் டீச்சர்ஸ், வார்டன்ஸ் கேம்பஸ்லேயே தங்கி அவங்களை பாதுகாப்பு இன்ஷூர் பண்ணும். நானுமே ஆல்மோஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் என் குடும்பத்தார் எல்லாருமே இங்கே இருக்கும்போது ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான டீம். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் எங்க வீட்டு குழந்தைகளா இருந்துச்சு தான் பாத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பா சேஃப்டி இஸ் வெரி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சேஃப்டி அண்ட் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கோச்சிங் நான் அடுத்ததான் வச்சுக்கிறேன். ஸோ இது மூலம் ஒரு சிறந்த முறையில இந்த 7 வருடங்கள் சின்ன தவறுகள் கூட வராம நிச்சயமா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தொடங்கி அப்புறத்திலிருந்தே நம்ம புதியகமோடு நீங்க வந்து உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சீங்க. இப்ப தொடர்ந்து பள்ளி அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த இடத்திலிருந்தும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க. உண்மையிலேயே ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் மூலமாக தயாராகக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை வெற்றியை கூடிய விரைவில் நம்ம வந்து இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாகவே பகிர இருக்கின்றோம். எஸ் உதயகுமார் சார் அவர்களுக்கு அடுத்த கட்டம் இன்னும் நிறைய ஸ்பைரோக்கு வரும். இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான். இன்னும் பல தூரங்கள், பல போராட்டங்கள், பல கடின இலக்குகளை ஸ்பைரோ சாதிக்கும். அதுக்கு புதியத்திற்கு மனமார்ந்த சப்போர்ட்டின் மனமார்ந்த நிச்சயமா சார். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஃபார் அட்மிஷன்ஸ் எல்லாருமே 7338884137 7338884136 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.